வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கேட்டை மாலை 6:05 வரை, அதன்பின் மூலம். திதி வளர்பிறை, அஷ்டமி இரவு 7:14 வரை, அதன்பின் நவமி. யோகம் சித்தயோகம் மாலை 6:05 வரை, அதன்பின் யோகம் நன்றாக இல்லை. மேஷராசிக்காரர்களுக்கு இன்று மாலை 6:05 வரை சந்திராஷ்டமம். பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம், குளிகை காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 6:05 அளவில் சந்திர பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுர் ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் நம்மளை அணுகலாம். நம்ம வாரத்தில் 7 நாட்களும் ஜாதகம் பார்க்குறோம். ஆனால் டைம் போட்டுட்டு தான் பார்க்கணும். காலையில் 9 மணிலேருந்து நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாக பலன் கூறப்படும். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். திருமண பொருத்தம் நீங்கள் தகவல்களை கொடுத்து அதாவது ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற முறையில் நான் சொல்கிறேன். தகவலை கொடுத்து ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருக்குது என்னங்கிற அப்படி விஷயங்களை சொல்கிறோம். நேரில் வந்தால் பொருத்தம் உடனே பார்த்துட்டு போயிடலாம். நேரில் வருவதற்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்டு. திருமண பொருத்தத்துக்கு நேரில் வந்தீங்கன்னா உடனே பொருத்தம் பார்த்து ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சுப முகூர்த்தம் குறித்து கொடுக்குறோம். சிசேரியனுக்கு நாள் கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஜோதிடம் சார்ந்த நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் மாலை 6:05 வரை இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக இருந்தால் 6 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கும் சந்திராஷ்டமத்தோடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். சந்திராஷ்டமம் என்பது கொஞ்சம் மனதளவில் ஒரு டென்ஷனை கொடுக்கும். இருந்தபோதும் நம்ம 2 நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். குரு 2ஆம் இடத்துல இருக்கார். குரு அந்த நீச்சமான சந்திரனை பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம். சுகஸ்தானாதிபதி நீச்சமாக இருப்பதனால் கொஞ்சம் சுகக்கேடுகள் ஏற்படலாம். உடம்புக்கு கொஞ்சம் அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆனால் பண உறவு வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். இந்த நாள் ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இன்றைக்கி 6:05 அளவில் 7 இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடம் சென்று விடுகிறார். சந்திராஷ்டமம் சாயங்காலம் ஆரம்பிக்குது. இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கெல்லாம் காலையிலேயே முடிச்சிருங்க. ஏன்னா சாயங்காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிலைமையில் மாற்றம் உண்டு. நாளைக்கெல்லாம் முழுமையான சந்திராஷ்டமமாக இருக்கும். அதனால் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நாளைக்கெல்லாம் கவனம் செலுத்தலாம். புதிய முயற்சிகள், பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்ததுன்னா இன்றே செய்வது சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 2 குடையவர். அவர் குரு பார்வையில் இருக்கார். இன்றைக்கி 6:05 அளவில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வருவார். 7ஆம் இடம் வந்ததுக்கப்புறம் சில நற்பலன்கள்லாம் நடக்கும். குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கும்.
செவ்வாய் உங்கள் ராசிக்குள் இருப்பது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை என்றாலும் சந்திரனுக்கு செவ்வாய் பார்வை கிடைப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. அதனால் வருமானம் நிறையா வரும், பணம் காசு கையில் தங்கும், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில், குடும்பம் அமைதியாக இருக்கும், பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிடும். யாராவது நம்ம பணம் கொடுக்கணும், கொடுத்துருந்தோம் மறந்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து இப்போ திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயால் உடல் உபாதைகள் உண்டு, கவனம் தேவை. கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு மணி 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரை நீச்சமாக தான் விருச்சகத்தில் இருக்கார். நீச்சமான சந்திர பகவானுக்கு குரு பார்வை. பிறகு அங்கிருந்து அவர் தனு ராசிக்குள் செல்கிறார். அங்கே செவ்வாயின் பார்வை அவருக்கு கிடைக்குது. செவ்வாயின் பார்வை 6ஆம் இடத்திற்கு சென்றதுக்கு பிறகு, அதனால் குரு பார்வையில் சந்திரனும் சிறப்பு, செவ்வாயின் பார்வையில் சந்திரனும் சிறப்பு. அதனால் இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. அதனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கும். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி, வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, தொழில் அமோகமாக நடக்கும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிக்கும் பாடத்தில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிப்பாங்க, கவனமாக படிப்பாங்க, படிக்கும் பாடத்தில் ஆர்வம் அதிகரிக்கும், நல்ல ஞாபகத்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் ராசி அதிபதி சூரியன் இருப்பதும் 2-11 புதன் ராசிக்குள் இருப்பதும் மிக மிக சிறப்பு. தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நீச்சம் பெற்றாலும் குரு பார்வையில் சுக்கிர பகவான். அதனால் வருமானத்துக்கு இப்போ குறைவில்லை, நல்ல மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். வேலை டென்ஷன், வேலை பளு தான் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ. ஏன்னா உங்கள் ராசிக்குள் இருக்கக்கூடிய சூரியனை சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். இதனால் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். மன வாழ்க்கையிலையும் சில கசப்புகளை சிலர் சந்திக்கலாம். கணவன் மனைவி இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது எப்போதுமே சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளும் இருக்குது. அது வீண் அலைச்சலாக ஆகிவிடக்கூடாது. அதனால் உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் யார்கிட்ட பேசணும், எதற்கு பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக பேசி, இந்த நேரத்துக்கு நான் வரேன் சார், இருப்பீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு முறைக்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிற இடத்துக்கு போகலாம். மாலை 6 மணிக்கு பிறகு சந்திர பகவான் 4ஆம் இடம் போய் அங்கே பலமாகிறார். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். இன்றைக்கி மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் நல்ல சம்பவங்களும் நடக்கும். அதனால் போகிற விஷயம் ஜெயமாகணுங்கிறதுக்காக ஒரு முறை உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதும், அதே மாதிரி நம்ம யார்கிட்ட போகிறோமோ அவர்கிட்ட ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணி இருப்பீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறதும் சிறப்பு. துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன், 12இல் சுக்கிரன் கேது. இது எல்லாமே நல்ல அமைப்பு. ராசி அதிபதி நீச்சம் பெற்றாலும் குரு பார்வையில் சுக்கிரன் இருப்பது மகிழ்ச்சியான விஷயம். மகிழ்ச்சியான சம்பவங்கள் அரங்கேறும். திருமணமான இளம் வயது திருமணமான தம்பதியருக்கு கரு உருவாகும் நேரம், இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். இது ஒரு நல்ல நாள்னே சொல்லணும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. இளம் வயது தம்பதியருக்கெல்லாம் இப்போ லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள். கல்யாணம் ஆகிடுச்சு சார், சஷ்டியத்தை பூர்த்தி முடிஞ்சது, சதாபிஷேகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அவர்களுடைய மன வாழ்க்கையும் அருமையாக இருக்கும். ஏன்னா நல்ல முகூர்த்தத்தில் நல்ல வரன் பார்த்து, நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணதுனால தான் இப்போது ஒருமித்த தம்பதியராக இவ்வளோ நாள் இருக்கீங்க. இனியும் அந்த வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. மன வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்குள் இருக்கார். இப்போது ராசியை கடக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி 6 மணி அளவில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சென்று விடுவார். ராசியில் இருக்கும் வரை குரு பார்வை, குரு சந்திரால் சமசப்தம பார்வை, சிறப்பு, கஜகேசரி யோகம். பிறகு 2ஆம் இடம் சென்று அங்கே 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுகிறார். இதுவும் ஒரு விதத்தில் சிறப்பு. இது சந்திரமங்கல யோகம். அதனால் எந்த பக்கம் பார்த்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம் அப்படின்னு
பல்வேறு விதமான யோகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க. இப்போது செய்யும் செயல் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது மிக மிக யோகம். 8 குடைவன் 12ஆம் இடம் வந்ததால் அதிக சிறப்பு. 8 குடைவன் நீச்சம் பெற்றதால் அதோட சிறப்பு. இன்றைக்கி 6 மணி அளவில் சந்திர பகவான் 12ஆம் இடத்திலிருந்து ராசிக்குள் வருகிறார். ராசிக்குள் வந்ததுக்கு பிறகு செவ்வாயின் பார்வையில் சந்திர பகவான் இருப்பார். அதனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான் நடக்கும், நல்லது தான் நடக்கும். ஆனால் சிலருக்கு மாலை நேரத்திற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் அஜீரண பிரச்சனைகள் வரலாம். அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஆனால் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். நிறையா பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். அடுத்தவர்களின் பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய செயலை பார்த்து இந்த உலகம் வியக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ பிரபலமாகக்கூடிய நேரம். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றாலும் குரு பார்வையில் சந்திர பகவான் 7 குடையவன் 11ஆம் இடத்தில் நீச்சம். இன்றைக்கி மாலையில் 6 மணி அளவில், சாயங்காலம் 6 மணி அளவில் சந்திர பகவான் 12ஆம் இடம் வந்து விடுகிறார். 7 குடைவன் 12ஆம் இடம் வந்தாலும் அங்கே செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். அதனால் இது ஒரு சிறப்பான பலன் அப்படி தான் சொல்லணும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன், யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் 9ஆம் இடத்தில். அந்த சுக்கிரனுக்கு குரு பார்வை. அதனால் நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும், பாக்கியங்கள் அரங்கேறும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே இன்னும் 4-5 நாளில் மாதம் முடிஞ்சிடும். 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் பலமாக உட்காந்துருக்கார். அதனால் சில காயங்கள் ஏற்படலாம். கை கால்களில் சிறு கண்டங்கள் வந்து விலகும். இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதுதான் இந்த மாதத்துடைய பலன், நாளுடைய பலன். கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் இந்த சூரியன் 8ஆம் இடம் இருக்கிற வரைக்கும் கவனமாக இருந்தாலே போதும். ஆனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான ஸ்மூத் டே அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பான நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 7ஆம் இடத்தில் சூரியன், ராசிக்குள் சனி. இது ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ சிக்கல். 8ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் ஒன்றும் மறைவு கிடையாது. ஆனால் நீச்சமாக இருக்கார். சுகஸ்தானாதிபதி நீச்சம் பெறுகிறார். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு உடல்நிலையில் அசௌகரியங்கள் ஏற்படலாம், ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படலாம். இருந்தாலும் குரு பார்வையில் சுக்கிரன் இருப்பதால் அதற்கு நிவாரணமும் கிடைக்கும், நிவர்த்தியும் கிடைக்கும். அதனால் இப்போது சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்காருங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் 6 குடை கிரகம். அவர் நீச்சமாகிறது நல்ல விஷயம். சந்திர பகவான் நீச்சம் பெறுவது நல்லது. இன்றைக்கி மாலையில் 6 மணி அளவில் அவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருவதால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் அதிகம் வரும், தன லாபங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இப்போலாம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுறாங்க. லிக்விட் கேஷை பார்க்குறதே சிரமமாக இருக்குது. இப்போது லிக்விடாக கத்தையாக கேஷை பார்க்குற நேரம். இப்போது வருமானம் அதிகம் வரும். நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 5 குடைய கிரகம் நீச்சம் பெறுகிறார். அது ஒரு விதத்தில் பிரச்சனை அப்படின்னாலும் குருவால் பார்க்கப்படக்கூடிய சந்திரன், கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இது. சந்திர பகவான் மாலையில் 6 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் வருகிறார். 10ஆம் இடம் வந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். அதனால் மிகச்சிறப்பான பலன் தான். குரு பார்வையில் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் அது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஏன்னா 5 குடையவர் அவர், பூர்வ புண்ணியாதிபதி. உங்களுடைய பிள்ளைகளை சொல்லக்கூடிய கிரகமே அவர் தான், சந்திரன் தான். அதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு இப்போ மன மகிழ்ச்சி ஏற்படும். மாலை நேரத்தில் பிறகு நல்ல செய்திகள் வந்து சேரும். செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் இது. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட அன்பும் விசுவாசத்தோடு வேலை செய்வாங்க. ரொம்ப நல்ல நாள் இது.